ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறார், பரிசுத்த தேவன் பாவத்தை அனுமதிப்பதும் இல்லை, அனுசரித்து போவதும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? தேவன் பாவத்தை, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பாவத்தை அனுமதிக்கவும் மாட்டாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் மாட்டாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு பயம் வருகிறது? நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பயம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அவசியம். ஹல்லேலூயா. பாவத்தை தேவன், பரிசுத்த தேவன் பாவத்தை அனுமதிப்பதும் இல்லை, அனுசரித்து போவதும் இல்லை. பரிசுத்தம் பலனை கொடுக்கிறது போல பாவமும் பலனை கொடுக்கிறது. அதன் பலன் மரணம், நரகம். புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தம் பரலோகத்தை எனக்கு பலன் அளிக்கிறது, பாவம் எனக்கு நரகத்தை பலன் அளிக்கிறது என்கிற சத்தியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும், ஆமென், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையின் ஓட்டத்திலே நமக்குள்ள அது தொனிச்சுட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாம ஆசீர்வதிப்பார். தேவையான கிருபைகளையும் அபிஷேகத்தையும் ஆவியானவர் கொடுப்பார். நிச்சயமாகவே நம்மை நடத்துவார். ஆமென்.